கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லோரும் புது வருடத்துக்கு நெருங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னும் 4 வாரங்கள் தான் சரியாக புது வருட ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து போயிருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக உங்களுடைய வாழ்க்கையில். இந்த வாரத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி தேவன் பெரிதான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவர் கண்களை மூடி நாம் சேர்ப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மன மகிழ்ச்சியின் கால வேளையில் உடைய சமூகத்தினராக வருகிறோம். ஆண்டவரே, ஏற்றுபடியாக கர்த்தருடைய செய்தியை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த வசனத்தை அங்கீகரித்து எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்ப்பா. செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய்க்கூட நான் ஜெபிக்கிறேன். இன்றைய வசனம் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கொலோசையர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதனுக்காக நாம் செய்வது போல பார்த்து நம்ம இங்கே செய்வது கூடாது. கர்த்தருக்கென்று நாம் செய்ய வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களை செய்வதில் கூட நாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு உன்னத எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் அது ஆசீர்வாதம் பெறும். அப்போது தான் அது முழுமை பெறும். நாம் என்ன காரியம் செய்கிறோமோ அந்த காரியம் அப்பொழுது தான் முழுமையான ஒரு வடிவம் பெறும். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மனுஷனுக்காக நான் செய்கிறேன் என்று சொல்லி நாம் செய்கிற காரியங்கள் அது ஆசீர்வாதமாக பூர்வமாக இருக்காது. ஆனால் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஒரு 10 ரூபாய் யாருக்காவது ஒரு ஏழைக்கு ஒருத்தர் கொடுத்து உதவுறோம் அப்படின்னா கூட அந்த 10 ரூபாயை கொடுக்கும்பொழுது அது அவர்களுக்கென்று கர்த்தருக்கென்று அவர்களுக்கு கொடுத்தோம் என்று சொல்லி ஒரு கொடுத்தோம்னால் அது மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். மனதில் கொடுக்கறதா வேணாமா, இல்லை அப்புறமா கொடுத்துக்கலாமா, நமக்கு எதுவும் தேவைப்பட்டால் இப்படி பலவித எண்ணங்களோடு இருக்கக்கூடாது. மனப்பூர்வமாக கர்த்தருக்கென்று நாம் எதை செய்தாலும் அதை செய்தோமானால் அது ஒரு பூரண வடிவை உண்டாக்கும். அது மாத்திரமல்ல, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபேசியர் 6:6. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நாம் செய்கிற காரியங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக
கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய சித்தம் நம்ம நிறைவேறும்படி நாம் அவைகளை செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய நாமத்தினால நாம் என்ன கேட்குறோமோ அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று நாம் மனப்பூர்வமாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதுவானாலும் சரி அது கர்த்தருடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவதாக, முழுமையாக கொடுப்பதாக இருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. 3 வேதாகமத்தில் மனப்பூர்வமாக செய்யும் 3 வித கூட்டத்தை நாம் பார்க்க போகிறோம். 3 வித ஜனங்கள், 3 வித கூட்டத்தார் கர்த்தருக்கென்று 3 காரியங்களை செய்கிறார்கள். அதை தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், மனப்பூர்வமாக விசுவாசிக்கும் கூட்டம். மனப்பூர்வமாக விசுவாசிக்கும் கூட்டம். விசுவாசம் எடுத்தாலே அதில் அறகுற மனது அல்ல, முழு மனப்பூர்வமாயும் நாம் அதை செய்ய வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அப்போ இங்கே இயேசு மனப்பூர்வமாக அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியம் மனப்பூர்வமாய் சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தையும் செய்வான், என்னிலும் இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் பெரிய கிரியைகளையும் அவன் செய்வான் என்று சொல்கிறார். இப்படி இந்த வார்த்தை எப்படிப்பட்டவரிடத்தில் வரும் என்று சொன்னால், நேசிக்கிறவர்களிடத்தில் மனப்பூர்வமாய் அவர் சொல்லுகிற வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் மனப்பூர்வமாக செய்வோமானால் நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து செய்த காரியங்களை பார்க்கலாம் இன்னும் பெரிதான காரியங்களை செய்யும்படிக்கு நம் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆக விசுவாசிக்கிற கூட்டம் மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 28:16, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆக இந்த இடத்துல விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஏன்னா மனப்பூர்வமாக அவன் விசுவாசிக்கிறபடினாலே அவன் எந்த காரியத்துக்கும் பதற மாட்டான். கையை பிசைஞ்சிக்கிட்டு தடுமாறிட்டு இதை செய்யலாமா செய்ய வேணாமா அந்த குழப்ப சிந்தையே அங்கே இருக்காது. அவன் மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறபடினால் அவன் எதை குறித்தும் அவன் பதற மாட்டான். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போமானால் நாம் மனப்பூர்வமாக விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிக்கிறீங்கன்னா மனப்பூர்வமாக விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை நாம் பார்க்கிறோம். மார்க் 16 முதல் 18, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்தானம் பெறவன் இருக்கான், அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்படுகிறவன், ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும்,
பல போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அவைகளிலிருந்தெல்லாம் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா? அவைகளிலிருந்தெல்லாம் நீங்கள் தப்புவிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெறுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. மனப்பூர்வமாக விசுவாசிங்க. விசுவாசிக்கிறதுன்னு வந்தாச்சு, மனப்பூர்வமாக விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக எனக்கு செய்வார், என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தர்க்கென்று செய்ய வேண்டும் என்று பார்த்தபடி நாம் இதை விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமம் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செய்யும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். 17ஆம் வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களே ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே பூலோகத்தில் இருந்த நாட்களில் எவைகளையெல்லாம் செய்தாரோ அவைகளையெல்லாம் இங்கே சொல்லுகிறார். அவர் சாவுக்கு எதுவான எதை அவர்கள் குடித்தாலும் அது அவர்களுக்கு சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்கிறார். இவர் அநேக வியாதியஸ்தர்களை இவர் சொஸ்தமாக்கி இருக்கிறார். ஆக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனப்பூர்வமாக ஒருவருக்காக ஜெபிப்போமானால், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு, என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியம் நிறைவேறும்படி அவர் செய்கிறவராயிருக்கிறார். அந்த காரியம் நிறைவேறும்படி அவர் செய்கிறார். அதனால தான் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களே ஆவன. ஆக நாம் விசுவாசிப்போமானால் பூரணமாய் மனப்பூர்வமாய் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அநேக காரியங்களையும் நாம் செய்ய முடியும். பிசாசை துரத்தினார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், ஊமையர்கள் பேசினார்கள், செவிடர்கள் காது திறக்கப்பட்டது இல்லையா, குஷ்டரோகம் நீங்கினது, கால் ஊனமானவர்கள் நடந்தார்கள். இப்படி எல்லா காரியங்களையும் நாம் சொல்லலாம். ஆக இது எல்லாமே எங்கே கொண்டு போகிறது? ரட்சிப்புக்கு எதுவாக கொண்டு போகிறது. சகைவு எங்கேயாவது ஞானஸ்நானம் எடுத்தான்னு சொல்ல முடியுமா? ஆனால் எடுக்கலாம். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அதுவே அவனுக்கு ஞானஸ்நானம் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒருவேளை அவன் பிற்காலத்தில் அவன் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். அவன் அந்த இடத்துல தன் வீட்டுகளை ஏற்றுக்கொண்டு அவரை மனப்பூர்வமாய் தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்போ ஒருவனுக்குள் இயேசு கிறிஸ்து உள்ளே வருகிறாரோ, இயேசு கிறிஸ்துவின் ஆவி உள்ளே வருகிறதோ, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறவனாய் மாறுகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறான். அவன் ஞானஸ்நானம் பெறுவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா போராட்டங்களிலிருந்தும் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆக யார் கர்த்தராகிய இயேசு விசுவாசிக்கிறவனோ அவன் வாழ்க்கை கெட்டு போகாதபடிக்கு, அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவன் உயர்த்தப்பட வேண்டும். இயேசு நான் மாத்திரம் உயர்ந்தால் போதும் என்று நினைக்கவில்லை. அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார். நாமும் கூட நம்முடைய காரியங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனப்பூர்வமாய் விசுவாசித்து ஜெபிப்போமானால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே உயர்த்தப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் கொண்டு வந்ததன் நோக்கமே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவான். அப்போ இங்கே நான் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். அவன் நித்திய ஜீவனை பெற்று உயர்த்தப்பட வேண்டும். அவனை உயர்த்துவதற்காக தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அவன் உயர்த்தப்பட வேண்டும். இருக்கிற நிலையிலிருந்து அவன் உயர்த்தப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னுடைய வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இங்கே தொடர்ந்து நித்திய ஜீவனை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறுவான். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தபடினால் அந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான்னு 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இங்கே யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உண்டு. அவன் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் கண்டிப்பாக இருக்கும். ஆக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினது நோக்கமே நாம் நித்திய ஜீவன் பெற வேண்டும் என்பதுதான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு உண்டு. ஏனென்று சொன்னால் நம்முடைய பாவங்களுக்காக முழுவதுமாக அவர் சாபமாகி அந்த இரத்தத்தை சிந்தி தேவன் நம்மை மீட்டு கொண்டார். தேவன் தம்முடைய நாம மகிமைக்கென்று நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய குமாரனுடைய மரணத்தின் மூலமாக குமாரன் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் விசுவாசத்தில் மனப்பூர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அறகுறை விசுவாசமாக அல்ல, மனப்பூர்வமான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் அது பார்த்தோம் 43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவன் பாவ மன்னிப்பை பெறுகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:38, ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசேயின் நியாய பிரமாணத்திலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமானாக்கப்படக்கூடாது என்பதோ அதில் விசுவாசிக்கிறன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. மோசேயின் காலத்தில் நியாயப்பிரமாணம் இருந்தது. இந்த நியாயப்பிரமாணத்தில் இருந்தால் தான் ஒருத்தன் விடுவிக்கப்பட முடியும் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு அவர் மூலமாய் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். முதலாவது நித்திய ஜீவனை பெறுகிறோம், முதலாவது ரட்சிப்படைகிறோம், இரண்டாவது நித்திய ஜீவனை பெறுகிறோம், மூன்றாவது பாவ மன்னிப்பை பெறுகிறோம், நாலாவது காரியமாக பார்க்கிறோம் நாம் விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறோம் விசுவாசத்தினாலே. ஆக நாம் நீதிமானாக மாறுபடி தேவன் நமக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. வருகிற டிசம்பர் மாதத்தில் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறந்த தினத்தை கொண்டாட போகிறோம்.
ஆக அந்த நாளிலே நாம் நம்முடைய நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறோம், நாம் ரட்சிப்படைந்திருக்கிறோம், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் நாம் உணர வேண்டும். இதை மனப்பூர்வமாய் விசுவாசிக்க வேண்டும். வேதாகமத்தில் இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா, இவர்கள் எல்லாரும் இந்த இடத்துல நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறார்களா, இவர்கள் எல்லாரும் இப்படி வந்திருக்கிறார்களா, ஆக நானும் விசுவாசத்தில் மனப்பூர்வமாய் இருப்பேன் என்று நாம் இருக்க வேண்டும். நாம் மனப்பூர்வமாய் இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவானவரே கிறிஸ்து, மேசியா அவர் தான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தேவனில் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுகிறான். ஆக நாம் அந்த இடத்துல இயேசுவே கிறிஸ்து, என்னை மீட்கிறவர் கிறிஸ்து, அந்த இயேசு தான், அவருடைய நாமத்தினாலே நான் மீட்கப்படுகிறேன், அவருடைய நாமத்தினாலே நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசிரியக்கிறவராயிருக்கிறார். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பார்க்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறக்கிற எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும். ஏன்னா தேவனால் அது பிறக்கப்படுகிறது. அதனால் எல்லாவற்றையும், உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அது ஜெயிக்கும். ஏனென்றால் அதுக்கு உதாரணமாக இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது பிசாசனை சோதிக்கும்படியாக 40 நாள் உபவாசம் இருந்து வந்த பிற்பாடு அந்த கல்லுகளை அப்பங்களாக்கும் என்று சொன்ன பொழுது தேவன் வசனத்தினாலே பிசாசை ஜெயித்தார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வார்த்தையினாலே ஜெயித்தார். தேவனுடைய வார்த்தையினாலே, தன்னுடைய பிதாவின் வார்த்தையினாலே ஜெயித்தார். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம் எல்லாவற்றும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரனே என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி, இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? யார் உலகத்தை ஜெயிப்பார்? இயேசுவானவர் தான் பிதாவால் அனுப்பப்பட்டவர் என்று விசுவாசிக்கிறவன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? வர கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். நமக்காக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா உலகத்தை ஜெயிப்பீங்க. உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமை இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் இருக்கிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் தினத்தில், அந்த நாளில் நமக்காக இயேசு பிறந்த தினம் அது. நம்மை பிதாவாகிய தேவன் உலகத்திலிருந்து மீட்டு கொள்வதற்காக தம்முடைய குமாரனை கொடுத்த நாள் அந்த 25. ஆக யார் கிறிஸ்மஸை கொண்டாடாமல் இருக்காதீங்க. கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கட்டும், நித்திய மகிழ்ச்சி இருக்கட்டும், நித்தியமான காரியங்கள் நடக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்க முடியும். மனப்பூர்வமாக இவர் விசுவாசிக்கிறாரு. அதனால் அவர் என்ன எழுதுகிறாரு? நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். நான் அவரை எப்படி மனப்பூர்வமாக விசுவாசித்தனோ அதை அவரை நான் சந்திக்கும் அந்த நாள் வரைக்கும் அவர் அதை காத்து வல்லவராயிருக்கிறார். ஆக காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்ற நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1:9. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது, நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே நாம் எல்லாம் சாட்சியை பகருகிறோம் வெளியில்.
அவர் சொல்கிறார், நாங்கள் எங்களுக்கு சாட்சி விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து வெகுங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். விசுவாசிக்காதவருடைய வாழ்க்கையில் நித்திய தண்டனை அடைவாங்க. நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். எனக்காக பிதாவாகிய தேவன் அவர் அந்த பூவுலகில் தம்முடைய ஒரே பிறன குமாரன் அனுப்பினார். எனக்காக தான் அனுப்பினார். இந்த நாளை நினைவு கூறும்போது நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா நான் ரட்சிப்படைகிறேன், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் நீதிமானாக்கப்படுகிறேன், எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் பூர்ணமாய் விசுவாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ரட்சிப்பு கிடைக்குதுங்க. ஆனால் அந்த ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு இந்த விசுவாசம் தேவ பலனாக இருக்கிறது. விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு. அந்த விசுவாசத்தினால் அந்த ரட்சிப்பு வரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பலன் தேவை. அந்த தேவ பலனாக அந்த பலன் வருகிறது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு தேவ பலன் தேவை. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு அவர் கொடுக்கிறார். அவருடைய நாமத்தினாலே, அவருடைய தேவ பலத்தினாலே நான் ரட்சிப்படைகிறேன். வாழ்க்கையில் விசுவாசிங்க. அவரை இல்லாமல் ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது ஒரு கூட்டம் மனப்பூர்வமாக ஜெபிக்கும் கூட்டம். மனப்பூர்வமாக ஜெபிக்கிற கூட்டம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 14:13-14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினால பிதா உயர்த்தப்படுறாரு. அதனால் என் நாமத்தினால் எதை கேட்பீங்களோ செய்வேன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னவரில் எனக்கு இந்த நன்மை நடக்கலை, இன்னவரில் இந்த நன்மை கிடைக்கலை, இது தடையாக இருக்குது, என்னானே தெரில, இது எல்லா வாசலும் அடைச்சி போட்டிருக்கு, தரித்திரியமாக இருக்குது. ஏன் அவ்வளோ பெரிய வார்த்தைகளை சொல்கிறீங்க? நீங்கள் தரித்திரியம் கிடையாதுங்க. உண்மையாகவே கர்த்தரை விசுவாசிப்பீர்களே ஆனால், உண்மையாகவே உங்களுடைய ஜெபங்கள் உண்மையுள்ளதாக இருக்குமானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரம் என்ற அந்த வார்த்தை வராது. உங்கள் வாயிலிருந்து நீங்கள் செழிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை செழிப்புள்ளவர்களாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அதை அனுபவிங்க. உங்கள் வாழ்க்கையில் அனுபவிங்க. அவரை பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்காக எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் சாலமோனுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தையும் அரண்மனையும் கட்டி முடித்த பிற்பாடு கர்த்தருடைய ஆலயத்திலும் அரண்மனையிலும் சாலமோனையும் செய்ய இருந்தாலும் அனுகூலமாக முடிஞ்சோடனே அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கட்டின இந்த ஆலயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, எனக்கு பலி செலுத்தக்கூடிய இடமா அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் மேற்கொண்டு சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது இந்த ஜனத்தில் கொள்ளை நோயை அனுப்பும்போது, இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர்ட்ட நெல் விளைச்சல் இது இருக்காது. அந்த இதனால் வெட்டுக்கிளிகள் எல்லாம் அவிச்சு போகிறது. இந்த நாட்கள் என்ன இருக்கும், வர வருமானம் எப்படி செலவாகுதுன்னு தெரில, அப்படியே பிச்சு என்ற நிறைய பேர் சொல்கிறது தான். வருமானம் வர மாதிரி இருக்குது பாஷை, அப்படியே சல்லியாக போயிடுது.
எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த பணம் அப்படியே ஒரு 2-3 நாளைக்குள்ளார அப்படியே சலியாக போய் வெறும் கையாக போயிடுறேன் அப்படின்றாங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் சரியான வருமானம் இல்லாதபடிக்கு அடைபட்டு இருக்கும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அங்கே ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தம் பாருங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவங்க பாவத்தை மன்னித்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மன்னித்து அவங்க குடும்பத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ தேவனிடத்தில் நீங்கள் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரும் பொழுது தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். கேட்டு என்னென்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்ததோ அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு சேமத்தை கொடுக்கிறார். சேமமான நன்மையான காரியத்தை அவர் கொடுக்கிறார். ஏசாயாவில் நாம் பார்க்கிறோம், இந்த இடத்துல இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கிறது. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இருக்கும். தேவன் சொல்லுகிறார் சாலமோன்ட்ட, எப்பா இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் அதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். அப்போ கர்த்தருடைய இருதயமும் கர்த்தருடைய எண்ணங்கள் எல்லாமே என்ற இடத்துல இங்கே தான் இருக்குது. அவருடைய கண்ணும் அவருடைய இருதயமும் இங்கே இருக்கிறது. நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த சபையில், அந்த இடத்துல, அந்த வீட்டில் தான். உங்கள் வீட்டில் ஜெபிக்கிறீங்களா, உங்கள் வீட்டில் கர்த்தருடைய கண்கள் திறந்து கவனிக்கிறதா இருக்குது. செவிகளில் அவர் கேட்குறவராக இருக்கிறார். கண்களில் பார்த்து செவிகளில் கேட்டு நமக்கு வேண்டிய சேமத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆக கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் திறந்தவைகளாக இருக்கிறது. அதை உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அந்த ஜெப வீடுக்கு என்ன எப்படிப்பட்டதான் பரிசுத்த பர்வதம், அது கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். பலின்னு ஆடு, நம்மளும் பலி கொடுக்கணுமோ, ஆடு மாடு அப்படி அந்த இல்லை. இந்திய காலத்தில் பலி என்பது, இயேசுவின் காலத்திலேருந்து பலி என்பது காணிக்கைகள், நாம் போடுகிற காணிக்கைகள் தான். ஆக நாம் காணிக்கைகளை போட்டு கர்த்தருக்கேற்ற நிலையில் நம்முடைய வருமானத்துக்கேற்ற காணிக்கை சரியானபடி போடணும். நாம் தசமமான காணிக்கைகளை போட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் உண்மையில் ஆசீர்வாதம் உண்டுங்க. இந்த காணிக்கைகளை போடும் பொழுது, காணிக்கைகளை கர்த்தருக்கென்று ஊழியக்காரன் கொடுக்கும் பொழுது, இந்த ஊழியக்காரன் உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும் போது தேவன் அதை கேட்டு ஆசீர்வதிக்கிறவராகிறார். அவருடைய வீட்டுக்கு நீங்கள் உங்களுடைய வருமானத்திலிருந்து காணிக்கை கொண்டு போகும்போது அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 6:9. கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அவனுடைய விசுவாசம், என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தையும் ஏற்றுக்கொள்வார். அப்போ அந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா? சங்கீதம் 66:19-20. சங்கீதம் 66:19-20. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார்,
என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அந்த நம்பிக்கைக்குள்ளே வாங்க. நான் என் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். என் ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். என்ன வாயை திறந்து ஜெபம் பண்ணணும், என்ன வாயில் முணுமுணுத்து ஜெபம் பண்ணணும், அந்த காரியத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை அவர் தள்ளலை, தமது கிருபையை முன்னிட்டு எனக்கு இதை விளக்காமல், என் ஜெபத்தை விளக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் தமது கிருபை நிமித்தமாக அதை தள்ளி போடாமல் அதை ஏற்று நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 102 அதிகாரம் 16 சங்கீதம் 102:16. திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகாரம் பண்ணுவார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறது கிடையாது, அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அவங்களுடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஆக உங்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டாருங்க. எப்பயும் அலட்சியம் பண்ண மாட்டார். ஏன் இவ்வளோ ஜெபம் பண்ணுற பாஸ்டர் இன்னும் கிடைக்கல, காத்துருங்க. திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்துருங்க. இயேசுவின் நாமத்தினால கேளுங்க பிதாவாகிய தேவனிடத்தில். ஆண்டவரே, எனக்கு வர வேண்டிய இந்த பணம் தடைபட்டிருக்கிறது, எனக்கு வர வேண்டிய இந்த காரியங்கள் எல்லாம் கிடைக்காமல் போயிருக்கு, விழானால என்னோட தடையை நீக்கி போடுங்க, என்னை விடுவீங்க ஆண்டவரை, என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு கேளுங்க கர்த்தர்கிட்ட. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் மகிமையின் தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் இந்த இடத்துல பாருங்கள் 15:8. செம்மையானவர்களின் ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம். நாம் செம்மையானவர்களாக இருப்போமானால் நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செம்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குற்றம் குறையும் இல்லாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 29 நீதிமொழிகள் 15:29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், ஆனால் நீதிமான்களின் ஜெபத்தையோ அவருக்கு என்ன செய்தான் கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியும், நீதிமான்களின் ஜெபத்தை அவர் கேட்கிறார். ரோமருக்கு எழுது நிருபம் 12 அதிகாரம் 12 ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 3 காரியங்கள் இங்கே பார்க்கிறோம். நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. இது 3ஐயும் செய்யுங்க. நம்பிக்கையில் சந்தோஷம், உபத்திரவத்தில் பொறுமை, ஜெபத்தில் உறுதி. இது 3ம் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தான் ஜெயம் பெற்றவர்கள். இது 3லையும் உறுதியாக இருங்க. நிச்சயமாக கர்த்தர், நான் விளையாட்டு நான் சொல்லுங்க, இந்த வருஷம் நல்லபடியாக முடித்து புது வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக பிறக்கும். நீங்கள் புது வருஷத்தில் நன்மையை சுதந்திரிப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள போகிறீங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். ஆக இந்த வருஷத்தை முடித்து தொடங்கும் பொழுது வெற்றியோடு தொடங்குங்க, ஜெயம் பெற்றவர்களாக தொடங்குங்க. கர்த்தரனுடைய நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரையே விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்துவையே விசுவாசிங்க. விசுவாசத்தோடு எல்லாத்தையும் செய்யுங்க, அது ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசத்தோடு ஜெபத்தில் மனப்பூர்வமாக கேளுங்க, அது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபுக்கு புஸ்தகம் 5 அதிகாரம் 13 யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். துன்பப்படுறீங்களா, ஜெபம் பண்ண வேண்டும் என்று இங்கே யாக்கோபு நிருபத்தில் எழுதுகிறார். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தானா சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் தன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவர்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவர்கள். அப்போது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானா அது அவனுக்கு மன்னிக்கப்படும்.
உங்கள் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கப்படும். அதோடு கூட மாத்திரமல்ல, அவன் பாவம் செய்திருப்பானா அந்த பாவம் மன்னிக்கப்படும். அந்த பாவத்தையும் கர்த்தர் அங்கே மன்னிக்கிறார். ஆக நம்ம ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் அங்கே உள்ளே இருக்க வேண்டும். அதை தான் 5ஆம் வசனத்தை பார்க்குறோம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எதுவானாலும் சரி விசுவாசம் அங்கே இருக்கணும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிற கூட்டம், மனப்பூர்வமாக ஜெபிக்கிற கூட்டம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் வேலை செய்கிற வேலைக்குரிய சம்பளம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் அது எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார், கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எங்கே? மனப்பூர்வமாக நம்ம விசுவாசிக்கிறோமா? அதை முதல் யோசிச்சு பாருங்கள். நம்மளிடத்தில் மனப்பூர்வமான விசுவாசம் இருக்கா? ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் அதை கேளுங்க. முதல் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். நான் உண்மையிலே விசுவாசிக்கிறேன், நான் மனப்பூர்வமாக உண்மையிலே நான் மனப்பூர்வமாக ஜெபம் பண்ணுறேன் நான் ஒரு காரியத்துக்காக. நம்ம தான் ஒரு மனமே இல்லாமல் இருக்கிறோமே. நீ வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல? நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தாமதம், விசுவாச குறைவு, மனப்பூர்வமான விசுவாசம் இல்லை, மனப்பூர்வமான ஜெபம் இல்லை. ஊழியக்காரன் ஜெபம் பண்ணணும், எனக்கு எது நடக்கும்? ஏங்க ஊழியக்காரன் ஜெபத்தில் உங்களை தாங்கினாலே போதுங்க. உங்கள் விசுவாசம் தாங்க, உங்களுடைய மனப்பூர்வமான விசுவாசம், உங்களுடைய மனப்பூர்வமான ஜெபம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். ஊழியக்காரன் உங்களுக்காக உங்கள் ஜெபத்தில் தாங்க முடியும், அவ்வளோதான். ஊழியக்காரன் ஜெபம் பண்ணால் நடக்கும், கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று நடக்கும். ஆனால் சில ஆசீர்வாதங்கள், உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் நீங்கள் கேட்கும்போது தான் அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். 3ஆவதாக மனப்பூர்வமாக கீழ்ப்படியும் கூட்டம். மனப்பூர்வமாக கீழ்ப்படியும் கூட்டம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனையை கைக்கொள்ளுங்கள். இல்லையா? நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருக்கேன்றியா, என் கற்பனையை கைக்கொள், முழு மனசோட கைக்கொள். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு 4:7. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு பயந்துரு, மனுஷனுக்கு பயப்படாத. மனுஷனுக்கு பயப்பட பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனால் தேவனுக்கு பயந்துருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க, பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், தேவனுக்கு கீழ்ப்படிங்க. மனுஷனுக்கு பயந்து கீழ்ப்படுகிறத விட கர்த்தரை கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எவ்வளவோ மேல். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் வரைக்கும். எபிரேயர் 5, 7 முதல் 9 வசனங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ் அவர் மாடல். அவர் நமக்கு ஒரு ஒரு வடிவத்தை வைத்துட்டு போயிருக்கிறார், வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார், ஒரு நிஜத்தை செய்து போயிருக்கிறார். தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. அவங்க வேண்டுதல் செய்வதோடு மாத்திரமல்ல, தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. அவர் குமாரனாக இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு
தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகினார். ஆக நித்திய ரட்சிப்பை நம்ம அடைவோம். நீங்கள் அதில் உறுதியாக இருங்க. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகும் இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கீழ்ப்படுதலுக்கு ஒரு உதாரணம்னா அது ஆபிரகாமை தான் சொல்லணும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். புறப்பட்டு வா, உங்கள் அப்பா வீட்டை விட்டு புறப்பட்டு வா. யாராவது சொந்த வீடை விட்டு போவாங்களா? நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் நடக்கிற காரியமா, ஆகிற காரியமானோம். ஆனால் இங்கே இந்த ஆபிரகாம் செய்தான். கர்த்தர் அவனை அழைச்சாருன்னு சொந்த வீடை விட்டான், சொந்த ஊரை விட்டான், சித்திப்பா சித்தி மாமா மச்சின எல்லா உறவுகளையும் விட்டான். புறப்பட்டு வெளியே வந்துட்டான். என்னை கர்த்தர் அழைக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டான், வெளியே வந்துட்டான். எனக்கு அருமையானது. எத்தனை பேர் தடுத்துருப்பாங்க. இன்னும் முன்ன அனுபவம் இல்லாமல் தெரியாமல் நீ பாட்டுக்கு வெளியே போகிற, உன்னால் பிழைக்க முடியுமா? சொந்த ஊரை விட்டுட்டு போறிய, உங்கள் அப்பாவோட ஊரை விட்டுட்டு போறிய, உன்னால் பிழைக்க முடியுமா? எத்தனை பேர் ஆபிரகாம்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்க. ஆனால் அதை எல்லாத்துக்கும் பற்றி பதில் கொடுக்காம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு வெளியே வந்தான். இந்த வானத்தை வெளியே கூட்டம் வச்சு காமிச்சார். இந்த வானத்தை நட்சத்திரத்தை என்ன கொடுமாடா? என்ன முடியாது ஆண்டவர். அந்த அளவுக்கு அவன் சந்ததி பெருகும். பூமி கடலில் மண்ணை தூசி எடுத்துப்பார், என்ன முடியுமா? கடல் மணலில் என்ன முடியுமா? முடியாது ஆண்டவர். அந்த தூசியை போல் அந்த கடல் மணத்திற அளவு ஜனங்க ஒன்று சந்ததியிலேருந்து வருவாங்க. கர்த்தர் உருவாக்கினாரா இல்லையா? அவனுடைய கீழ்ப்படிதல் அவனுடைய வாழ்க்கையில் மிக பெரிதான காரியத்தை செய்தது. கீழ்ப்படிதலை அவசியம்ங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்க்குறோம். 1 பேதுரு 1:14-15. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஆக நீங்கள் முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களானபடியா சுத்த இருதயத்துடைய ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நீடிக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. நம்மளை மறுபடியும் ஆண்டவர் வாழ்க்கை வாழ வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒன்று. இந்த மாதம் நவம்பர் 30 நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒன்று. தொடங்க போகிற 1ஆம் தேதி நீங்கள் தொடங்க போகிற வாழ்க்கை வேறு. நிச்சயமாக அது வேறு. இந்த வருஷத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. புது வருஷத்தை நல்லபடியாக தொடங்குவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபேசியர் 6:5. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படைந்து. ஒரு கபடோட கீழ்ப்படியாத. இந்த பக்கம் சரி இறங்கிறாங்கன்னு அந்த பக்கம் போன பிற்பாடு ஆமாம் வேலை இல்லை இதெல்லாம் செஞ்சுட்டா உட்காந்துருக்க முடியும். அப்படி மாறப்பட்டு குணம் அல்ல. இன்றைக்கு நிறைய பேருடைய எண்ணம் தான். நல்லபடியாக மாறுங்க, ஜெபமுனுங்க, சுயத்தை வாசிங்க. சரி பாஸ்டர், கண்டிப்பாக செய்வோம் பாஸ்டர். ஆனால் அதை செய்கிறதே கிடையாது நிஜ வாழ்க்கையில். அப்புறம் எப்படிங்க விசுவாசத்தை விடுதலை கிடைக்கும்? உங்களோட விசுவாசமும் குறைவு, ஜெபமும் குறைவு, கீழ்ப்படுதலும் இல்லை. அப்போ எப்படி வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும்? ஆக இந்த 3ம் அவசியம். இது 3ம் இருக்கிற கூட்டங்கள் இருந்தது. மனப்பூர்வமாக விசுவாசிக்கிற கூட்டம், மனப்பூர்வமாக ஜெபிக்கிற கூட்டம், மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிற கூட்டம். நீங்கள் 3 கூட்டத்தில் நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்கிறார். ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேக நீதிமான்கள் காக்கப்படுவார்கள்.
உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவங்களாக இருங்க கர்த்தருக்கு. உங்கள் மூலம் உங்கள் வீடே நீதிமான்களாக மாக்கப்பட்டோம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராக இருந்தார் இல்லையா? 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமமும். ஆக இங்கே பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் நீ எவ்வளவு காரியம் கொடுத்தாலும் சரி அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியை பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல். உன் காசு உன் பணம் இதை விட கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. உங்களோட வாழ்க்கையில் அதுதான் பெரிய காரியமாக இருக்கிறது. உங்கள் கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நாளில் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் பாங்க. 3 விதமான கூட்டத்தை குறித்து நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, மனப்பூர்வமாக விசுவாசிக்கும் கூட்டம், மனப்பூர்வமாக ஜெபிக்கும் கூட்டம், மனப்பூர்வமாக கீழ்ப்படியும் கூட்டம். ஆண்டவரே, இந்த 3 கூட்டத்திலும் நாங்கள் இருக்க கிருபை செய்ப்பா. மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறவர்களாக, மனப்பூர்வமாக ஜெபிக்கிறவர்களாக, மனப்பூர்வமாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றிக்கொள்ளும். இந்த நவம்பர் 30 எல்லா துன்பங்கள், துயரங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாம் விலகட்டும். புதிய ஒரு ஆசீர்வாதம், புதிய ஒரு நன்மை, புதிய ஒரு பாக்கியம் இனிமேல் உண்டாவதாக. நீ நாளைக்கு தொடங்க போகிற 1ஆம் தேதி முதற்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாவதாக. இந்த வருஷத்தை சந்தோஷத்தோடு முடித்து இந்த வருஷத்தை சந்தோஷத்தோடு தொடங்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்பா. கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாகங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய என்னுடைய அன்பும், பரிசுத்தருடைய வழி நடத்துகிற பக்கபலமும் பாதுகாப்பும் நமக்கு என்னைக்கும் விசுவாசத்தையும் ஜெபத்தையும் கீழ்ப்படுதலையும் கொடுத்து நம்மை காப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். மனப்பூர்வமாக ஜெபிங்க, மனப்பூர்வமாக விசுவாசம் பண்ணுங்க, மனப்பூர்வமாக கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை கீழாக அல்ல மேலாக்குவார். வாளாக அல்ல தலையாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.